வணக்கம். ஓபிஎஸ் வந்து சத்தம் போடாம ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய ஆலோசனை கூட்டம் 15ஆம் தேதி நடக்கணும். அது நடக்கல. அது 15ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. வர்றாரா வரலையாங்கிறது தெரியல. சரி, அவர் வந்த பிறகு சில முக்கியமான முடிவுகள சொல்வார். நான் அதிமுக பொதுக்குழுவுல சில முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. ஓபிஎஸ்க்கு ஆதரவா கதவு தொறக்கும். அந்த கதவு வழியா நம்ம உள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சாரு. ஆனா அந்த மாரிலாம் எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்யல. அமித்ஷா வேற உத்தரவாதம் குடுத்திருந்தாரு ஓபிஎஸ்க்கு. அதுவும் நடக்கல. சரி, என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர நம்பி இருக்கிறவங்களும் அவர விட்டு போயிட்டு இருக்காங்க. மனோஜ் பாண்டியன் திமுக சைடு போறாரு. தாவேகா சைடு வைத்திலிங்கம் போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கு. நம்மளை நம்பியே வந்தவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கணும். அவருக்கு வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தை, ஆலோசனை கூட்டத்தை தள்ளி வச்சிருக்கிறார். டிசம்பர் 23ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறார். அதனால வந்து அதை வந்து முறைப்படி அறிவிக்கிறாரு. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் லெட்டர் பேடில் வந்து ஒரு விஷயம் மாறி இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிறத இந்த குழுவை கட் பண்ணி கழகமாக மாற்றிட்டார். மாற்றி இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காரு, இன்னைக்கு அறிவிப்பை விட்டுருக்கிறாரு. இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. இது கட்சியா, இல்லை இவராக வச்சிருக்கிறாரா, இல்லை இந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா, எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப மர்மமாகவே இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆள் தான். ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய தொண்டர்களும் இருக்காங்க. பார்க்கலாம். பொதுக்குழுவில் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒன்றும் பெருசாக வந்து இந்த பிரிஞ்சு போனவங்களை துரோகி, அப்புறமா புரோக்கர்கள் இப்படியெல்லாம் பேச வச்சார். எல்லாத்தையும் பேச வச்சார். சிவி சண்முகத்தை பேச வைக்கிறார். வளர்மதியெல்லாம் பேசுகிறார். வளர்மதியெல்லாம் பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது. ஒவ்வொரு சைடும் போச்சு. சசிகலா சைடில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தூரம் துப்புச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்ணேன்னு சொல்லிட்டு அவர் தான் 2026 நாங்கள் வந்து முதலமைச்சராக்கி வைப்போம் அப்படி இப்படியெல்லாம் பேசுது. எல்லாமே இங்கிட்டு சிவி சண்முகம் சின்னம்மா, இனிமேல் சின்னம்மாவே கிடையாது, எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். அவங்க தான் இனிமேல் கட்சியோட பொதுச்செயலாளர் முதலமைச்சர் அப்படியெல்லாம் பேசினார். நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிற அரசியல் வியாபாரிகள் இவங்க பேச்செல்லாம் வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதை தான் ரசித்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு, நம்மளை வந்து இவ்வளோ தூரம் நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. பொதுக்குழுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை போய் நயினா நாகேந்திரன் சந்தித்தார். நயினா நாகேந்திரன் என்ன சந்தித்து என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிற ஒரு யூகமும் ஓடுது. என்ன பேசியிருப்பார், இது மாதிரி வந்து பாஜக தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்துருப்பாரு. 100ஆ, யார்கிட்ட கேட்குறீங்க, அண்ணன்ட்ட தானே கேட்குறீங்க, என்ன ஜாஸ்தி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி ரியாக்ஷன் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் 50 ஒரு தொகுதி பாஜகவுக்கு கூட ஒதுக்கிடுங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வர கூட்டணி கட்சிகளுக்கு சில தொகுதிகளை ஒதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் நயினா நாகேந்திரன் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் அதிமுக வட்டாரங்கள் வழியாகவும் கசியுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. நடத்துகிற உடனே அந்த தகவலை வந்து அமித்ஷாவுக்கு சொல்லிட்டாரு. அமித்ஷா வந்து எதிர்பார்த்தது நடக்கலை. அதனால வந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஓபிஎஸ்க்கு வந்து போன போட்டு, தம்பி நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்களா, அதை ஆரம்பிச்சிருங்க, எடப்பாடி பழனிசாமி நம்ம பேச்சை கேட்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவமே கிடையாது. அதுவும் முக்குளத்து சமுதாயம், குறிப்பாக ஓபிஎஸ் சார்ந்த சமுதாயம் இருக்குல்ல, அந்த சமுதாய ஓட்டுகளை பற்றி அவருக்கு கவலையே பட்டதில்லை. அது அதிமுகவுக்கு தேவையும் இல்லை, அதிமுகவுக்கு அது வரவும் வேணாம். அதில் பார்த்துக்கலாம். அந்த சைடு நிற்கிறவங்க அவங்களுடைய சொந்த முயற்சியிலும் சரி, சொந்த செல்வாக்கிலும் சரி ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அப்படி ஜெயிச்சு வர்றவங்களுக்கு நான் அதிமுக ஆட்சியில் உட்காந்தேன்னா நான் வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. உதயகுமார்லாம் திருமங்கலத்தில் திரும்பவும் ஜெயிக்க முடியுமா ஓபிஎஸ் ஆதரவு இல்லாமல்? என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஓபிஎஸ்ஸை கொண்டு வர விட மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் இல்லாமல் தென் மாவட்டங்களில், டிடிவி தினகரன் இல்லாமல் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது பாஜக உணர்ந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் என்ன பண்ணுறது, ஆட்சி அதிகாரத்தை விட மிக முக்கியமானது பதவி அதிகாரம். இந்த கட்சியோட பதவி அதிகாரம், பொதுச்செயலாளருங்கிற அதிகாரம், இந்த அதிகாரம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளை ஒரு நாய் கூட சீண்டாது அப்படிங்கிற ஒரு கவலை, கோபம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. இதை தான் வந்து நயினா நாகேந்திரன் வந்து அமித்ஷாட்ட சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா வந்து ஓபிஎஸ்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஓபிஎஸ்கிட்ட பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம சில முக்கியமான விஷயங்களை எடுக்க வேண்டிய ஒரு முடிவு வரும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து சொன்ன மாதிரி தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதே போல் ஆரம்பிங்க, பாஜகவை ஆதரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பாஜகவை ஆதரிங்க, நீங்கள் டிடிவி தினகரன் எல்லாம் பாஜகவை ஆதரிங்க, நாங்கள் வந்து வலிக்காமல் நோகாமல் நுங்கு தின்ட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பித்தா ஓபிஎஸ் வந்து கட்சி ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக கட்சி ஆரம்பித்து அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணால் ஓபிஎஸ் வேணால் ஓட்டு போடலாம். ஓபிஎஸ் ஆதரிக்கிற நபர்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு போடுவாங்களா, இல்லை அந்த சமுதாய மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே போவார்? என்டிஏ கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை அவருடைய ஆதரவாளர்கள்லாம் ஆதரிச்சாங்க.
இப்பயும் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே தனியாக கட்சி ஆரம்பித்து போனால் அவருக்கு இழப்புகள் நிறைய இருக்குது. அதிமுக உரிமை கொண்டாட முடியாது, எல்லா விஷயங்களும் நீதிமன்றத்தில் அடிபடும். என்ன பெருசாக இது வரைக்கும் நீதிமன்றத்தில் ஜெயிச்சிட்டோம், ஒன்றும் ஜெயிக்கல, இனிமேல் எங்கே ஜெயிக்கவும் போகிறோம். பாஜக நமக்கு சப்போர்ட் பண்ணலை, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் குறையுது. எப்படியா இருந்தாலும் இன்னும் பழைய கட்சி இந்த கட்சியாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓபிஎஸோட நிலைமை. ஆனால் வந்து என்ன நினைக்கிறாங்க, பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக வெற்றி பெறணும், கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மெகா கூட்டணி அமைக்கணும், மெனக்கெடுவோம். ஆனால் வந்து அவர்னால தனிப்பெரும்பான்மையில் ஜெயிக்க விடக்கூடாது, கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும். கூட்டணி ஆட்சியில் அமைக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பங்கு வாங்கிடலாம், அதில் வந்து நாங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த உத்தரவாதத்தெல்லாம் நம்ப முடியாது. இப்போ அண்ணாமலையை வச்சு ஓபிஎஸ்ஸை டிடிவி தினகரனையோ கொண்டு வரல முடியும், கூட்டணிகளை கொண்டு வரணும். அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 3 பேர் காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது, ஒர்க் அவுட்டு தான் ஆகுது. ஆனால் அண்ணாமலை பேச்ச பாஜக மேலிடம் வந்து நிராகரிக்குது இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு காரணத்துக்காக அண்ணாமலையோட மாநில தலைவர் பதவியை பிடுங்கி தூக்கி விட்டுருந்தாங்கல்ல. ஈரோடு இடைத்தேர்தல், கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தப்போ ஓபிஎஸ் வந்து நான் வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகுவேன்னு சொல்லும்போது பாஜக மேலிடம் வந்து அண்ணாமலை மூலமாக ஓபிஎஸை வந்து நீங்கள் வாபஸ் வாங்கிருங்கண்ணே, வேட்பாளர் வாபஸ் வாங்கிருங்கண்ணே, எடப்பாடி பழனிசாமி இது கொங்கு பெல்ட்டு, நான் செல்வாக்காக இருக்கிறேன் அப்படின்னு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கூட சொல்லிச்சு. ஓபிஎஸ்ட ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யார் வேட்பாளர்னு முடிவு பண்ணி ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் தமிழ் மகன் ஹுசேனை கையெழுத்து போட சொல்லுங்கள். ஓபிஎஸ்ட ஏதாவது கேட்டாங்களா, எடப்பாடி ஆதரவாளர்கள் ஏதாவது பேசினாங்களா, ஒருத்தவங்களாவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ, நெருக்கடியை, நட்பு பழக்கம் இதுக்காக விட்டு கொடுத்தாரு ஓபிஎஸ். இப்போவும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். யார் என்ன சொன்னாலும் சரி, என்டிஏ கூட்டணிக்குள்ள தனியாக கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் சேர்றதுக்கு சும்மாவே இருக்கலாம். கட்சி ஆரம்பிக்க வேணாம், சும்மா அரசியலை விட்டு நான் விலகிறேன்னு சொல்லிட்டு விலகிக்கலாம். ஆனால் வந்து கட்சியை ஆரம்பிச்சாரு அப்படின்னா தாவேகா சைடு போகிறது பெஸ்ட். அதுதான் வைத்திலிங்கம் வந்து அதை தான் முடிவு பண்ணுவார். வைத்திலிங்கம் வந்து தான் இப்போ ஓபிஎஸ் கூட கொஞ்சம் நல்லா வலுவாக இருக்கிறாரு. ஆனால் அவர் மனசையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டு, அது இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி கூட சொல்லியிருக்காரு, பிப்ரவரி மாதம் கூட தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியாத மாதிரி செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அறிவிக்கட்டுமே, எது வேணாலும் அறிவிக்கட்டும். ஆனால் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கார். அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு? அவர் ஆடிட்டர் குருமூர்த்தியை வச்சு எடப்பாடி பழனிசாமி மிரட்டுவாரா, பேசுவாரா, என்ன தான் செய்வார் அவர் எடப்பாடி பழனிசாமி யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை. அதிமுக ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அவர் மைண்டில் சுத்தமாகவே இல்லை. ஆனால் டிசம்பர் 23 ஓபிஎஸ் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி போட்ட இந்த லெட்டர் பேரில் குழுவை வந்து கழகமாக மாற்றிருக்காரு. சரி, ஏதாவது ஒரு கழகம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஆலோசனை கூட்டம் கூட கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அமித்ஷா வந்து 15ஆம் வரேன்னு இருக்கிறாரு. வர்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே கூட்டணி முடிவுகள்லாம் பெருசாக அமையலை. எடப்பாடி பழனிசாமியை நம்பியும் வரல. அண்ணாமலையும் வந்து சில அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதுக்கு உடன்பட்டால் தான் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. நைனா நாயகனால எடப்பாடி பழனிசாமிகிட்ட மட்டும்தான் மூவ் பண்ண முடியுது, வேறு யார்கிட்டையுமே மூவ் பண்ண முடியல. ஆனால் ஓபிஎஸ் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் அதிமுக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு ஓபிஎஸ். இந்த கழகம் எப்படி யார் செயல்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் தனி கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.